ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஆயம் கோரிங் பருப்பா செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்தெந்த சைஸில் கோழி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, வெள்ளை மிளகு, மல்லி, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், கருப்பு மிளகு. தனியாக 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, செராய், ஒரு 13 பூண்டு நல்லா உரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பிளேண்டரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ட்ரை பிளேண்டரில் கருவேப்பிலை, ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா இந்தமாரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சுத்தம் பண்ண சிக்கனில் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கனில் இந்த ஜூஸ், இந்த சுராய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா உள்ளே போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த தூளையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் போடுற மாரி மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 6 கரண்டி கறி மிளகாத்தூள், உப்பு நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணோடனே கருவேப்பிலையை போட்டு ஒரு 20 to half an hour ஊற வச்சிடணும். நல்லா ஒரு குண்டு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான சிக்கன் போட்டுட்டு அதுலேயே கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரெடி. நம்மளோட ஆயம் கோரிங் பருப்பா ரெடி. அதோட வெள்ளை சோறு, பொரிச்சு தவு, நம்மளோட சீக்கிரம் இடி சம்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஸ்டேடியங்கா.